உணவுகளை வந்து முளைக்கட்ட வைக்கலாம். இதை வந்து நம்ம ராவாகவும் சாப்பிடலாம், இல்லை லைட்டாக குக் பண்ணியும் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டுற அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோட கண்டென்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், மெக்னீஷியம், வைட்டமின் சி, வைட்டமின் கே, இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைஜஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டாக இருக்கும். இது இல்லாமல் ஜென்ரலாக முளைக்கட்ட வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய அமைலேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம், ஸோ அதோட ஆக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்துறது மூலமாக இப்போ இந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சுகர் சொல்கிறோம் இல்லையா, அதை ஈஸியாக உடச்சி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தினமுமே ரெகுலராக இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளோட அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய HDL அப்படின்னு சொல்கிற அந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து 12% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே